அர்ச்சனா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பரபரப்பா எல்லா நியூஸ்லயும் போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பழனி நில விவகாரம் முறைகேடா பதிவு செஞ்சிருந்தாங்க இல்லையா? அதுல சம்பந்தப்பட்டவங்க யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்களோ அவங்களாம் தலைமறைவாயிருக்காங்க. சிபிசிஐடி எல்லாரோட வீட்லயும் வந்து ரெய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதற்கு சாட்சி கையெழுத்து போட்டவர் ஒரு திமுக பிரமுகர். இப்படி எல்லார் வீட்லயும் வந்து ரெய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் தலைமறைவாயிருக்காங்க. என்ன இந்த தகவல் அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. பழனி முருகன் கோவிலுக்கு தண்டபாணி சுவாமிகள் மடத்துக்கு சார்பா ஒரு 1.4 ஏக்கர் நிலம் பழனி மலை அடிவாரத்துல இருக்கு. அந்த நிலம் வந்து தண்டபாணி சுவாமிகள் மடத்தோட நிலம். அந்த நிலத்தை வந்து கோவில்ல வந்து பார்க்கிங் ஏரியாவா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல இந்த இடத்தை வாங்கணும்னு சொல்லி சிலர் தனியார் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த மார்ச் மாதம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து நான் என் பேருக்கு வந்து பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பத்திரப்பதிவு அலுவலகத்தை அடங்கியிருக்காங்க. அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஏப்ரல்ல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு தனி நீதிபதி கிட்ட போயிட்டு இங்க இருக்கிற தக்கார், அந்த பழனிமலை கோவில்ல இருக்கிற ஆணையரை தான் வந்து தக்காரா போட்டிருக்காங்க இந்த நிலத்துக்கு. அவரை இன்க்ளூட் பண்ணாமலே என்கிட்ட ப்ராப்பரா டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு, பட்டாலாம் இருக்கு, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை மறைச்சு ஏமாத்தி அந்த ஜட்ஜு கிட்ட வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. அப்ப அவர் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, இவங்க கிட்ட போதுமான தக்க ஆவணங்கள் இருக்கும் பட்சத்துல அந்த இடத்த வந்து பதிவு பண்ணலாம்ன்ற ஒரு தீர்ப்பை போன ஏப்ரல் அப்போ இந்த தீர்ப்பை வந்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பத்திரப்பதிவு அலுவலகத்தை அணுகுறாங்க. நாங்க பதியணும், எங்கிட்ட கோர்ட் தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே அங்க பிரச்சனை இதுல இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு சார் பதிவாளர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, இங்கதான் அவர் வந்து அதை தள்ளுபடி பண்ணல, செல்லாதுன்னு சொல்லி அதை நகர்த்தாம அதை ஹோல்டுல வைக்கிறாரு. இவர் ஹோல்டுல வைக்கிறாரு. அதே நேரம் அந்த பழனி மலையில இருக்கக்கூடிய இணை ஆணையர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு தான் இந்த விஷயம் தெரியும், தக்காரா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஜூலை 2 அன்னைக்கு இங்க வந்து ஒரு லெட்டர் ஒண்ணு போடுறாரு. இந்த நிலம் வந்து பிரச்சனையான இடம், இதை இந்த மாதிரி சில பேர் வந்து வாங்குறதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, விக்கிறதுக்கு, இதை வந்து பத்திரப்பதிவு பண்ணக்கூடாதுன்னு ஜூலை 2 அன்னைக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. ஏன்னா அந்த இணை ஆணையருக்கு ப்ரமோஷன்ல வெளியே அனுப்புறாங்க. நீங்க பாருங்க, இதை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். இந்த பழனி மலையில இருக்கிற இணை ஆணையருக்கு ப்ரமோஷன், இங்க இருக்கிற ரெஜிஸ்ட்ரார் இருக்காரு இல்லையா, அவருக்கு டிரான்ஸ்பர். அதுக்கு பதிலா இன்னொருத்தவங்க வராங்க, சசிகலான்னு ஒருத்தவங்க. அவங்களே இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா டிரான்ஸ்பரே பண்ணாம வச்சிருந்தவங்கள அவங்கள இங்க டிரான்ஸ்பர் ஆகி போடுறாங்க. ஆனா அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, இந்த சம்பந்தப்பட்ட இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க பாருங்க, இந்த ஜூலை 6 அன்னைக்கு அவங்க லீவ்ல போறாங்க. அவங்க லீவ்ல போறப்போ கொடைக்கானல்ல இருக்கிற ஒருத்தரை இங்க வர வைக்கிறாங்க. அவர் ஜஸ்டின் மணிகண்டன்கிறவர். அவரை இங்க வர வச்சு அந்த ஒரே நாள்ல இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. கரெக்டா அந்த தேதிக்கு அவங்க வர்றாங்க. வந்து பத்திரப்பதிவு முடிஞ்சு அந்த வெள்ளைத்துறை சேதுபதி அப்படிங்கிற 2 பேர் பேர்ல அந்த நிலத்தை, அப்ப கூட பாருங்க, அந்த நிலம் வந்து 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு வந்து பதிகிறாங்க. பதிஞ்சு அந்த வேலை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் திரும்ப கோவில்ல இருக்கிறவங்க ஆணையரே வந்து கோர்ட்ல போய் அணுகுறாங்க. அணுகி பிரச்சனை இருக்கிற நிலம் இது, ஆனா இன்னைக்கு வந்து இவங்க வந்து பத்திரப்பதிவே பண்ணிட்டாங்க, இது செல்லாதுன்னு வந்து கோர்ட்டு கிட்ட போறாங்க. அப்ப நீதிபதி அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த நீதிபதி கிட்ட வந்து நீங்க தவறான தகவல்களை கொடுத்திருக்கீங்க, தக்கார இதுல இணைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி அவர்களுமே ஏன் வந்து அந்த ஒரு கோர்ட்ல வந்து இது கோவில் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிற பொழுது ஏன் வந்து தக்கார வந்து கேட்காம அவர் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்றது தெரியல. அப்போ இவங்க இதை பண்ணிட்டு இந்த தீர்ப்பை வாங்கி அதை வச்சு இந்த ஒரே நாள்ல இவ்வளவு விஷயங்கள் சுத்தி 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 நடக்குது அப்படிங்கும்போது அங்கதான் நமக்கு வந்து சந்தேகம் எழுது. இதுல சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரமேஷ் அவர்கள் வந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கிற ரமேஷ் அவர்கள் வந்து இதுல ஊழல் பண்ணிட்டாரு, இவரோட சொந்தக்காரங்க பேர்ல வந்து அந்த லேண்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னு சொல்லி நிறைய சமூக வலைதளங்கள்ல விஷயங்கள் பரவுது. அதுக்கப்புறம் ரமேஷ் அவர்கள் உள்ள வந்து யாரா இருந்தாலும் சரி, நான் அவங்க மேல நடவடிக்கை எடுப்பேன், தப்பான தகவலை கொடுக்குறவங்க மேல கைதும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா சோசியல் மீடியால ரமேஷ் அவர்களோட உறவினர் வந்து அமௌண்ட்டை வந்து இது மாதிரி தப்பா யூஸ் பண்ணி கோவில் நிலத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு போட்டதுனால ஒரு பெண்ணை கைதும் செஞ்சிருக்காங்க. சமூக வலைதளத்துல தவறான தகவலை போட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்படி பரபரப்பா போயிட்டு இருக்க நிலைமையில இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. சிபிசிஐடி உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கோவில்ல இருக்கிற நிர்வாகிகள் இருந்து அத்தனை பேருட்டையும் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேல துருவி விசாரிக்கிறாங்க. இதனால அந்த பழனிமலையில இருக்கிற அந்த அத்தனை கோவில் அதிகாரிகளுமே கொஞ்சம் பதட்டத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பத்திரப்பதிவு அவங்க யாருக்கு வித்தாங்களோ மோசடியா, அந்த பதிவு பண்ண வெள்ளத்துறை சேதுபதி அவங்க வீட்டுக்கு எல்லாம் போனா அவங்க எல்லாருமே அப்ஸ்காண்டு, யார் எங்க இருக்காங்க எதுவுமே தெரியல, வீட்டுல இருக்கவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப்.
இதுல சாட்சி கையெழுத்து யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவோட வார்டு செயலாளர் லட்சுமணன் அப்படின்னு ஒருத்தர் வந்து அதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இப்ப அவரும் தலைமறைவா இருக்காரு. அவர் வீட்லயும் வந்து ரெய்டு பண்ணிருக்காங்க. இத சமூக வலைதளத்துல எல்லாம் வந்து அதானே பார்த்தேன், 100 கோடி ரூபாய் நிலம், அதுவும் கோவில் நிலம்னா அதுல திமுக இல்லாமையா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பத்திரப்பதிவு சம்பந்தமா நீதிமன்றத்தை அணுகுன பொழுது நீதிபதி அவர்கள் சொன்ன வார்த்தையை வந்து நம்ம எல்லாரும் குறிப்பிட எடுத்துக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கோவில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய நீதிமன்றத்தை ஏமாற்றி உத்தரவு பெற்றுள்ளனர். விதிகளை மீறி பத்திரப்பதிவு அலுவலர்கள் எவ்வாறு இது போன்ற முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்கள். அப்ப நீதிபதி அவர்களே வந்து பத்திரப்பதிவு அலுவலர்கள் மேல தப்பு இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாரு. பத்திரப்பதிவு அலுவலர்கள் முறைகேடு செய்வது எப்படி? முறைகேடாக நடந்த பழனி கோயில் நிலம் பத்திரப்பதிவு செல்லாது. ரூ. 100 கோடி நில மோசடியில் சார் பதிவாளரை மட்டும் சஸ்பெண்ட் செய்த அரசின் நடவடிக்கை போதுமானதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு வந்து அவங்க சசிகலான்ற ஒருத்தவங்களையும் இந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிறவங்க 2 பேரையுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ சார் பதிவாளரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணது வந்து போதுமான நடவடிக்கை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல நிறைய மோசடிகள் நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இதை இன்னைக்கு வந்து சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் திரும்ப பேசும்போது சொல்லியிருக்காரு. இது போல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. பத்திரப்பதிவு துறை அப்படின்னாலே வந்து ஊழல் மலிஞ்சதா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் கமிஷன் அப்படின்னு சொல்லியே போட்டு ஒரு ஆளை ஒவ்வொரு பத்திரப்பதிவு ஆபீஸ்லயும் உட்கார வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நீங்க பதிவு பண்றதுக்கும் 10% இல்ல 20% கமிஷன் வந்து எடுத்து வச்சிருவாங்க. அதை அன்னைக்கு ஈவினிங் அவங்க எடுத்து கலெக்ஷன்ல பெட்டியில எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்றதையும் ஓபனா பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். அப்ப பழனி கேஸ் சம்பந்தமாக ரொம்ப விரிவான விசாரணை கண்டிப்பா தேவைப்படுது. இதுல பல அளவுலையான இந்த விசாரணை விரிவடைய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமும் கூட. நிறைய பேருடைய தொடர்புகள் இதில் இருக்கும்ன்றது எங்களுடைய கணிப்பாக இருக்குது. இது ஒரு கேஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி பல இடத்துல இதே மாதிரியான போலி பத்திரங்கள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக பல நடந்திருக்குன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். ஸோ இது ஒரு இடம் மட்டும் இல்லை. இந்த விசாரணை விரிவடைய வேண்டும். இதுல சம்பந்தப்பட்ட அனைவரும் கண்டிப்பா கைது செய்யப்படும். இது ஒரு பத்திரம் மட்டும் இல்லை. இது மாதிரி பல இடங்கள்ல பல மோசடி பத்திரங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகள்ல நிறைய புகார்கள் வந்திருக்கு. ஸோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து புகார்கள் தரப்பட வேண்டும். தேவைப்பட்டால் அந்த துறை அமைச்சரிடம் பேசி அதுக்கு தனியாக ஒரு செல் கூட ஓபன் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா நம்ம வந்து இது தனியாக ஒரு கவனம் கொடுக்க வேண்டிய இடம். ஏன்னா நிறைய இடத்துல கோயில் நிலங்கள், அப்புறம் ஏரி, அப்புறம் குளங்கள், நீர்நிலைகள் நிறைய இடத்துல பட்டா போட்டப்பட்ட பத்திரம் முடிக்கப்பட்டுள்ளதாகவும், நிறைய இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டதாகவும் நிறைய புகார்கள் வந்துட்டு இருக்கு. அனைத்தும் துரிதமாக விசாரிக்கப்பட வேண்டும். எந்த அளவுக்கு போன திமுக ஆட்சியில அப்பட்டமா வெளிப்படையா ரொம்ப டேரிங்கா ரைட் ராயலா லஞ்சம் வாங்கியிருக்காங்க, கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றத நம்ம போன முறை அரசல் புரசல சில பேர் சொல்லி கேள்விப்பட்டோம். இந்த முறை சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களே பிரஸ் மீட் வச்சு சொல்ற அளவுக்கு எப்படி வந்து போன முறை திமுக பத்திரப்பதிவு துறையில லஞ்சம் தலைவிரிச்சு ஆடி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. எது எப்படி இருந்தாலும் கோவில் சொத்து கோவிலுக்கு தான் சொந்தம். கோவில முறையா பராமரிக்கிறதுக்காக தான் அந்த கோவில் நிலங்கள் பயன்படுத்தப்படணும் அப்படிங்கறதுல ஒரு துளி சந்தேகம் இல்ல. தமிழக மக்களாகிய நாம தான் இது எல்லாத்தையும் துணிஞ்சு கேள்வி கேட்கணும். எங்களோட கோவில்களை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை அப்படிங்கறத நாம எல்லாரும் வந்து குரல் எழுப்பணும். எல்லாரும் ரோட்டுக்கு வந்து போராடணும்னு அவசியம் இல்லை. உங்களால முடிஞ்சவங்க அந்த மாதிரி இயக்கங்கள்ல தங்களை இணைச்சுக்கோங்க. அப்படி முடியாதவர்கள் ஜஸ்ட் உங்களோட ஒரு சோசியல் மீடியால ஒரு கண்டன பதிவை போடுங்க. உங்களோட எதிர்ப்பை ஏதோ ஒரு விதத்திலேயாவது நீங்க கட்டாயம் தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இந்த கோவில் நிலங்களை இது போல ஆக்கிரமிச்சறதுனாலதான் இன்னைக்கு அந்த கோவில் நிலத்துல இருந்துகிட்டு வருஷத்துக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் பாருங்க, வருஷத்துக்கு வாடகை கொடுக்க கூட இவங்களால முடியல அப்படின்னா எப்படி அந்த பணத்தை வாங்கி கோவிலுக்கு விளக்கேத்துறதோ, கோவிலுக்கு பிரசாதம் பண்றதோ, கோவிலுக்கு ஒரு நைவேத்தியம் கூட, ஒருவேளை நைவேத்தியம் கூட பண்ண முடியாத நிலைமையில, விளக்கேத்த முடியாத நிலைமையில கூட இன்னைக்கு பல கோவில்கள் இருக்கு. இப்படி இந்த நிலத்தில இருந்து வர வருமானங்கள் நின்னதுனாலதான் அந்த கோவில்ல இருக்கிற வழிபாட்டு முறை விளக்கேத்த கூட முடியாம அந்த கோவில் நின்னு போகுது. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு யாரும் போறது இல்ல. அப்புறம் அந்த கோவில் பாழடைஞ்சு இடிஞ்சு சதலமாகி இல்லாமையே போயிடுது. அப்ப இது எப்படி ஒரு செயின் போல இது பண்ணுதுன்னு பாருங்க. இதெல்லாம் யோசிச்சுதான் நம்மளோட மன்னர்களும் முன்னோர்களும் நம்மளோட தாத்தா பாட்டி முப்பாட்டன்னு அவங்களோட சொத்துக்களை எழுதி வச்சாங்க. மன்னர்களும் மிக பெரும் நிலங்களை ஊர்களையே வந்து அந்த கோவிலுக்கு எழுதி வச்சாங்க. அந்த கோவில் நிலத்துல நீங்க விவசாயம் பண்ணிக்கோங்க, அதுல நீங்க ஒரு இதை எடுத்துக்கோங்க, ஒரு பகுதியை வந்து கோவிலுக்கு கொடுங்க, ஆடு மாடு வளர்த்துக்கோங்க, அதுல இருக்கிற நெய்யை கொண்டு வந்து கோவிலுக்கு விளக்கேத்த கொடுங்க. அது இப்படி எல்லாத்துக்கும் அது ரொம்ப அழகா சிஸ்டமேட்டிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பிளான். அதை எப்படி அந்த செயினை நம்ம போய் கட் பண்ணோம், நம்மளோட பேராசைனால கோவில் நிலங்களை நாம ஒரு பகாசுரனை போல இங்க தமிழகத்துல முழுங்கிக்கிட்டு இருக்கோம். அதோட விளைவு நம்மளோட கோவில்கள், ஆயிரக்கணக்கான கோவில்கள் பாழடைஞ்சு சிதிலமடைஞ்சு
கோடி கோடியான சொத்து இருக்கிற நம்மளோட கோவில்ல இருக்கிற சுவாமி சிலைகள் ஒரு பித்தளை நகை கூட இல்லாம, கவரிங் நகை கூட இல்லாம, தினம் தினம் சுவாமிக்கு ஒரு முழம் மாலை பூ வாங்கி போட கூட விதி இல்லாம பல கோவில்கள் இருக்கு. இது எவ்வளவு பெரிய கொடுமை. இது எல்லாத்தையும் நாம கேள்வி கேட்கலன்னா யார் கேள்வி கேட்பாங்க? இது எல்லாரும் யாரோ ஒரு மன்னர் கட்டிட்டு போறான்னு நினைக்காதீங்க. நம்ம தாத்தா முப்பாட்டை எல்லாரும் இதுல ஒரு செங்கல் எடுத்து வச்சுதான் அந்த கோயிலை கட்டியிருப்பாங்க. எல்லாரும் அவங்களோட பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. அதனால தயவு செஞ்சு தமிழகத்தில் இருக்கும் இந்துக்களே, இங்க இருக்கிற ஒவ்வொரு கோவிலும் நம்மளோட பொறுப்பு. நம்மள்ட்ட நம்பி நம்மளோட முன்னோர்கள் ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. அதனால இங்க இருக்கிற கோவில் நிலங்களாகட்டும், கோவிலில் இருக்கும் ஒரு செங்கலா இருந்தாலும் அதுக்கு நாம பொறுப்பு. அதுக்கான குரலை நாம எழுப்பியே ஆகணும். இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.